இன்றைக்கி கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துக்கிறேன். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர், உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 3 பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை கையை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் கிடைக்குது. நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற பொட்டேட்டோவும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கடலை மாவு, வேக வச்சு எடுத்துக்கிற ஸ்வீட் கார்ன், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடானதும் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக்கை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ப்ரெட்டை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முட்டையை வேக வச்சுட்டு துருவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இந்த அளவே கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை மாதிரி நம்ம தட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 2 பக்கமும் டிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஆயிலில் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.